Welcome you all to 3rd standard science class. In this video, we are going to see about third lesson force. This is our part 2 video. In this video, we are going to see about types of forces and frictional forces. First, we are going to see about types of forces. Forces are divided into two types, contact force and non-contact force. Contact force is classified into three types, muscular force, mechanical force and frictional force. Non-contact force is classified into two types, gravitational force and magnetic force. Contact force. When a force is applied by touching the object, it is called contact force. Example, lightening a matchstick. கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா தொடு விசை, அதாவது ஒரு பொருளை தொடுவதின் மூலம் அப்பொருளின் மீது செயல்படும் விசையத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீக்குச்சியை பற்ற வைக்கிறது. இப்போ நம்ம தீக்குச்சியை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு விசையை தர்றோம், எடுத்து உரசுறோம். அப்படி உரசும் பொழுது தான் அந்த தீக்குச்சி எரியுது. இது வெறுமனே அந்த தீக்குச்சியை டேபிள் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணாது, தானாக அந்த தீக்குச்சி எரியாது. நாம் எடுத்து ஒரு விசையை தரும்பொழுது தான் அந்த தீக்குச்சி எரியுது. அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எடுத்து என்ன பண்ணுறோம், உரசும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த தீக்குச்சி என்ன பண்ணுது, எரியுது. அதாவது ஒரு தொடுவதின் மூலம் ஒரு பொருளில் செயல்படும் விசையத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Non-contact force. When a force is applied without touching an object, it is called non-contact force. Example, vacuum cleaner, magnet. அதாவது non-contact force அப்படின்னா தொடா விசை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை தொடாமலேயே அந்த பொருளின் மீது செயல்படும் விசையத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா non-contact force அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வேக்யூம் கிளீனர் அண்ட் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்னெட்டை நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் அயனோ ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும், தானாக ஈர்த்துக்கோ. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை தொடாமலே அந்த பொருளின் மீது செயல்படும் விசையத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Next one, muscular force. It is one of the contact force. That means contact force is classified into three types, muscular force, mechanical force, frictional force. Now we are going to see about first one, muscular force. A force applied by using the parts of our body is called muscular force. First, see the first example. I use my legs to pedal. The force used here is muscular force. See the second example. I use my hands to make paths. The force used here is muscular force. அதாவது நம்மளோட பாடி பார்ட்ஸ், நம்மளோட உடல் உறுப்புகளால் கொடுக்கப்படும் விசையத்தான் என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறோம் மஸ்குலர் ஃபோர்ஸ். நம்ம உடல் உறுப்புகளை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு பாய் சைக்கிள் பெடல் பண்ணுறாங்க. அதில் நம்ம பெடல் பண்ணுறதுக்கு எந்த பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணுறோம், லெக்கை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். செகண்ட் இமேஜ் பாருங்கள். ஒரு கேர்ள் பாட் மேக் பண்ணுறாங்க. பாட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். ஸோ நம்ம பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது மஸ்குலர் ஃபோர்ஸ். Mechanical force. A force applied by a machine is called mechanical force. Example, using bulldozer to dig ground. Grinding using a mixer grinder. அதாவது
ஒரு மிஷினை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புல்டோசரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், குழி தோண்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மிக்சர் கிரைண்டர், ஏதாவது சட்னி அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுறோம், மிக்சர் கிரைண்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஏதோ ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்ம மிஷின்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸு. Gravitational force, it is one of the non-contact force. Non-contact force is classified into two types. One is gravitational force, another one is magnetic force. Now we are going to see about gravitational force. When you throw a ball up in the air, why does it come down? When we jump, why do we come down? Why do not we fly? Why do fruits fall down from the tree? அதாவது இப்போ நம்ம வந்துட்டு பாலை வந்து விளையாடும் போது என்ன பண்ணுறோம், மேலே தூக்கி போடுறோம். மேலே தூக்கி போடும்போது அது ஒரு ஹைட் போயிட்டு என்ன பண்ணோம், கீழே நோக்கி தான் வரும், நம்மளை நோக்கி கீழே வரும். அதே மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணும்போது நம்ம அப்படியே மேலேயே போயிடும். ஒரு ஹைட் ஜம்ப் பண்ணுவோம், மறுபடியும் நம்ம கீழே எர்த்துக்கே வந்துடுவோம். அதே மாதிரி நம்ம நல்லா பறக்க முடியாது. இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து மரத்துலேருந்து ஃப்ரூட்ஸ் வந்து கீழே விழுகுது, ஃப்ரூட்ஸோ இலையோ ஏதோ ஸ்டிக்கோ என்னாச்சும் ஒன்று என்ன ஆகுது, ஒடிஞ்சு விழுகும்போது அது வந்து கீழ் நோக்கி தான் வரும், மேல் நோக்கி போகாது. அதாவது எர்த்தை நோக்கி தான் வரும், மேல் நோக்கி போகாது. ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? Why this happens? The earth pulls all the object towards itself. The force applied by the earth to pull object towards itself is called gravitational force. அதாவது நம்ம வாழ்கிற இந்த எர்த் வந்து எல்லா ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணும், தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளும். அதாவது எர்த் வந்து இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயும் ஒரு ஃபோர்ஸை வந்து செயல்படுத்தும். அந்த ஃபோர்ஸ்னால என்ன பண்ணுது, எல்லா ஆப்ஜெக்டையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸை வந்து செயல்படுத்தும். அந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. அதாவது எர்த் வந்து எல்லா ஆப்ஜெக்டையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ள எல்லா ஆப்ஜெக்ட் மீது ஒரு விசையை செயல்படுத்தும். அந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Next one, magnetic force. It is one of the non-contact force. A magnet is a material that attracts things made of iron. The force that attracts things is called magnetic force. மேக்னெட்டுங்கிறது ஒரு பொருள். அந்த பொருள் வந்து இரும்பிலால் ஆன பொருளை வந்து என்ன பண்ணும், ஈர்க்கும். இந்த ஈர்க்கிற விஷயத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த ஈர்க்கிற பண்பை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேக்னெட் வந்து இரும்பினால் ஆன பொருளை வந்து ஈர்க்கும். இந்த ஈர்க்கிற விஷயத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Frictional force, it is one of the contact force. When we roll down a ball on grass ground, it slows down and finally stops. We know that an object cannot stop without force. The force that stopped the ball is frictional force. Force exerted by the surface when an object moves over it is called frictional force. இப்போ ஒரு பாலை வந்து நம்ம ஒரு புல் தரையில் வந்து உருட்டி விடுறோம். அப்படி உருட்டி விடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பால் வந்து வேகமாக போகும். அதை படிப்படியாக அந்த வேகம் வந்து குறைஞ்சி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை வந்து எந்த ஃபோர்ஸும் நம்ம அப்ளை பண்ணாமல், அதாவது ஒரு மூவ் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்டை எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. அதாவது இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த பாலை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த பாலை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம உருட்டி விட்டோம்ல அந்த தரையில் இருந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கொடுக்குற ஃபோர்ஸு, இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இப்போ எந்த ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குதோ அந்த சர்ஃபேஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தரக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு.
Next one, friction. When we use eraser on a paper, the shape of the eraser changes. Why? It is because of the friction between the eraser and the paper. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பேப்பரில் ஏதோ தப்பாக எழுதிட்டோம். அப்படி தப்பாக எழுதிட்டா என்ன பண்ணுவோம், நம்ம எரேசர் யூஸ் பண்ணி ரப் பண்ணுவோம். அப்படி ரப் பண்ணும்போது நம்மளுடைய எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ரப் பண்ண நம்மளோட எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகுது. எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அந்த பேப்பருக்கும் அந்த எரேசருக்குள்ள ஃப்ரிக்ஷன்னால தான் அந்த எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? Friction is a force actions between two surfaces in contact or when they slide over one another. அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சர்ஃபேஸை வந்து தொடும்போது, ரெண்டு சர்ஃபேஸும் தொட்டு கொள்ளும் பொழுது, இல்லை அப்படின்னா ரெண்டு சர்ஃபேஸும் தழுவி செல்லும் பொழுது என்ன பண்ணும், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து நடைபெறும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிக்கிமுக்கி கல், மேட்ச் பாக்ஸு, ஸ்லைடிங், கார் வந்து ரன் ஆகும்போது. டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏர்லி ஹியூமன்ஸ் ஆக்சிடென்ட்லி டிஸ்கவர்ட் ஃபயர் பை ரப்பிங் டூ ஃப்ளண்ட் ஸ்டோன்ஸ். அதாவது சிக்கிமுக்கி கல்லை என்ன பண்ணாங்க, ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து ரெண்டு சிக்கிமுக்கி கல்லை வந்து உரசும் பொழுது என்ன பண்ணாங்க, தீ வந்து ஏற்பட்டுச்சு. இது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டோன்ஸ் கிரியேட் த ஸ்பார்க். அதாவது ரெண்டு கல்லுக்கும் இடையில இருந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பார்க், அதாவது தீப்பொறி வந்து உருவாக ஆரம்பிச்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.